Hello man, welcome back to another video. நாங்க சந்தோஷ் ராஜ் aka Alpha Tamizhan. So நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்கான வீடியோ தான் இது. ஸோ இன்னைக்கு நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல செய்யக்கூடாத 5 தவறுகள் என்னென்ன அப்படின்ற விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்டேடி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நாங்க சந்தோஷ் ராஜ் and this is Alpha Tamizhan. நம்ம சேனல் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் and கமெண்ட் பண்ணிடுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க because நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆயிடும். So the first point என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது, யார்கிட்டேருந்து ஆரம்பிக்குதுன்ற விஷயத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்காமல் இருக்கிறது தான். இப்போ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சண்டை வந்துருச்சு அப்படின்னா மாறி மாறி சண்டை போட்டுக்கிறோம். அந்த சண்டை வந்து ரொம்ப பெருசாகிடுது. இப்போ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அந்த தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். ஸோ நம்ம இல்லைனா வேற ஒருத்தங்கிட்ட பேசுகிறானா, இல்லை வேற ஒருத்தங்கிட்ட பேசுகிறாளா, ஆல்ரெடி வேற ஒரு பர்சன் உள்ளே இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விதத்தில் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் வரும். சந்தேகன்றது டெஃபினட்டாக இருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்போது நான் ஒரு சண்டை வரும்போது அந்த சண்டை எங்கிருந்து ஆரம்பிக்குது, எதனால ஆரம்பிக்குது, ஸோ அதை எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெளிவாக பிளான் பண்ணி அதை ஃபஸ்ட்டே சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப அருமையாகவே போகும். அதை விட்டுட்டு சண்டை வளர விட்டுட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது போக 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 அங்கே லவ் ஃபேட் ஆகி அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிறதுக்குன்னே ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால சண்டைன்னு ஒன்று வந்துட்டா சால்வ் பண்ணிவிட்டு அது எங்கிருந்து ஆரம்பிக்குது, யாருனால ஆரம்பிக்குது அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே தெளிவாக பேசி கிளியர் பண்ணிவிடு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டை வந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய கேப் விடுறாங்க. அதாவது ஒரு வாரம் பேசாமல் இருக்கிறது, 10 நாள் பேசாமல் இருக்கிறது, ஒரு மாதம் பேசாமல் இருக்கிறது. அதுவும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படின்றது ரொம்பவே அன்ஹெல்தியான ஒரு விஷயம். ஸோ ஏன் இது அவ்வளோ அன்ஹெல்தியான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இப்போ நம்ம ஒரு நார்மலாக ரெகுலராக மீட் பண்ணிட்டு இருக்க ஒரு கப்பல் சண்டை போட்டாங்க அப்படின்னா ஃபோனில் நாய் மாதிரி அடிச்சுப்பாங்க. ஆனால் நேரில் பார்த்தாங்க அப்படின்னா அந்த சண்டை எல்லாமே காற்றா பறந்துடும். பட் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது அந்த மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் லாங் கேப் விட்டுட்டே வரும்போது என்ன ஆகும்னா போக போக சில சண்டைகள் பார்த்தீங்கன்னா அந்த லவ் ஸ்ட்ராங் ஆகும். பட் சில சண்டைகள் பார்த்தீங்கன்னா வெறுப்பு இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஏன்டா இவன் கூட நம்ம வாழ்றோம், ஏன்டா இவன் கூட நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான தாட்ஸ்லாம் ஏகப்பட்ட விதத்தில் தோணும். புரியுதுங்களா? ஸோ அதனால லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 48 hours அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த சண்டையே போகக்கூடாது. அது கூட ரொம்ப அதிகம் தான். 3 மணி நேரம் தான் ஒரு சண்டைக்கு. புரியுதுங்களா? எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் 3 மணி நேரம் சண்டை போடுங்க, அப்புறம் பேசிடுங்க. ஏன்னா யார்கிட்ட சண்டை போடுறீங்க? உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட், உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட், உங்களோட பெர்மனெண்ட்டாக உங்கள் லைஃப் கூட ட்ராவல் பண்ண ஒரு பர்சன் கிட்ட தேவையில்லாமல் சண்டை போட்டு 1 மாதம்லாம் பேசாமல் இருந்து என்ன யூஸ்? நத்திங். அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஓகே நம்ம தான் கெத்து அப்படின்னு ஒரு சின்ன ஃபீல் தான் கிடைக்குமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதை நம்ம விட்டு கொடுத்துட்டு போயிட்டு நம்மளுடைய பார்ட்னர் தானே அப்படின்னு சொல்லி அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்குறோம் தெரியுமா? அதுதான் இம்பார்ட்டன்ட். காலில் விழுந்தாலே தப்பு இல்லை. அங்கே செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒரு விஷயமே இருக்கக்கூடாது அந்த லவ்க்குள்ளே. புரியுதுங்களா? ஸோ அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அதனால எப்பவுமே ஒரு சண்டை வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 3 hours, ஆர்எல்ஸ் போச்சுன்னா 10 to 12 hours. அதுக்கு மேலே தாக்கு பிடிக்கக்கூடாது. யாராவது போய் ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணிவிடுங்க. மூணாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே வரும். ஆனால் அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான் மெயின் ட்ரிக் அடங்கியிருக்கு. ஸோ அந்த மாதிரி சண்டைகள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக கேட்டுடணும். உங்களுக்கு சில விஷயங்கள் தோணிக்கிட்டே இருக்கும். ஓகே இது இப்படி இருக்குமா, அது அப்படி இருக்குமா, இப்படி நடக்குமா. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தாட் அப்பயே டோட்டலாக வேனிஷ் ஆகிடும். ஆர்எல்ஸ் நீங்கள் அந்த மனசுக்குள்ளேயே வச்சுட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது இன்னும் மனசில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்க என்ன ஆகும்? அந்த நெகட்டிவான தாட்ஸ் வரும். உங்களால் சந்தோஷமாக பேச முடியலன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் தேவையில்லாத சண்டைகள் வரும். தேவையில்லாத சண்டைகள் வந்துச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக பிரேக்கப் பண்ணுற ஒரு சிச்சுவேஷனில் கொண்டு போய் விடும். அண்ட் லாங் டிஸ்டன்ஸில் இது ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும். அதனால ஏதாவது ஒரு சின்ன சின்ன தாட்ஸ் வருது அப்படின்னா இது தப்பாக இருக்குமா, இது நடக்குமா, அது நடக்குமா, எனக்கு தெரியல, மனசு தோணிட்டு இருக்கு, நான் கேட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃப்ரேங்காக கேட்டுருங்க. அந்த மாதிரி அவங்களும் கேட்க சொல்லிவிடுங்க. இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக இதெல்லாம் வந்து உடனே சால்வ் ஆகக்கூடிய விஷயம் கிடையாது. கொஞ்சமாக அப்படி மலை மாதிரி ஆட் ஆகி போயிட்டு ஒரு சண்டை ஒரு திரும்ப நீ அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருங்க. அவங்களுக்கு உடனே தோணும் அவங்களோட பார்ட்னருக்கு ஓகே இவன் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சு தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணும். அண்ட் தட்ஸ் அ வெரி பேட் திங். யூ ஷுட் நெவர் எவர் டூ தட். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பில் எஃபர்ட் எடுக்கிறதுக்கு அலூரிங்க. இவனே வந்து பேசிட்டோம், அவனே வந்து பேசிட்டோம், இவளுக்கு என்ன இவ்வளோ விஷயம், அவளுக்கு என்ன அவ்வளோ ஈகோ, அவளே வந்து பேசிட்டோம், அப்படி இப்படி இந்த ஈகோ பார்த்தே இந்த ரிலேஷன்ஷிப் நாசமாக போகுது. அதுவுமே ரொம்ப மோசமான ஒரு விஷயம் தான். எதுக்கு ஈகோ பார்க்குறீங்க? அந்த ஈகோன்ற விஷயமே உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே வரக்கூடாது. நம்மளுடைய பார்ட்னர், இவன் நம்மளுடைய பொண்ணு, இவன் நம்மளுடைய பையன், நம்மள விட்டு எங்கேயும் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்கி போகணும். தப்பே கிடையாது.
தப்புன்ற அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அது இறங்கி போய் தான் ஆகணும், புரியுதுங்களா? எப்பயுமே ஒரு பெரிய விஷயம் இருக்குது, நீங்கள் வீட்டில் தோற்று போனீங்க, அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட தோற்று போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நீங்கள் வீட்டிலே ரொம்ப ஈகோ காமிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே காமிச்சவே. பிகாஸ் வீட்டில் ஒரு சின்ன சண்டை போட்டாலும் சரி, அது நம்மளுடைய ஃபுல் ஒர்க்கிங் டேவே ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் எஃபர்ட் எடுங்க. யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக மாறி மாறி எஃபர்ட் எடுத்து தான் தெரியணும். அண்ட் லாங் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு மாறி மாறி 2 பக்கமே எஃபோர்ட் எடுக்கணும். ஒருத்தர் கோச்சிக்கிட்டாங்க அப்படின்னா கோச்சிக்கிட்ட பர்சனும் ஒரு பக்கம் எஃபோர்ட் எடுக்கணும். சரி போதும், பார்க்க மாட்டோம், பேச மாட்டோம், ஸோ அதனால் கொஞ்சம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் மாறி மாறி எஃபோர்ட் எடுத்தால் மட்டுமே தான் இது பாசிபிளான இருக்கக்கூடிய விஷயம். இல்லைனா லாங் டிஸ்டன்ஸ் வந்து இட்ஸ் கோனா பி a big fail. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 5th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, வீடியோ கால் பேசாமல் இருக்கிறது. இட்ஸ் a very biggest mistake. ஏன் எதுக்கு இந்த வீடியோ கால் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சண்டை வருது அப்படின்னா மீட் பண்ணுறீங்களா, மீட் பண்ண என்ன ஆகுனா அந்த சண்டை காற்றா பறந்துருமா? அதே மாதிரி தான் நீங்கள் வீடியோ கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த சண்டைகள் வந்து ஃபுல்லாக மறையானாலும் சரி, ஒரு 80% அந்த காற்றுல பறந்துடணும்னு வச்சுக்கலாமே. ஏன்னா நீங்கள் அவங்களோட ஃபேஸை பார்க்குறீங்க, அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸை ரசிப்பீங்க. அவன் இவ்வளோ அழகாக இருக்காளே, அவன் இவ்வளோ அழகாக இருக்கானே, அவன் நமக்காக இவ்வளோ பண்ணுறானே, இது பண்ணுறானே, அது பண்ணுறானேன்னு சொல்லி உங்கள் தாட்ஸ் எல்லாமே அவங்களுடைய அப்பியரன்ஸும் சரி, அவங்களுடைய கேரக்டரும் சரி, அவங்களுடைய பாசிட்டிவான திங்கிங்கில் எல்லாமே மறைஞ்சிரும், புரியுதுங்களா? ஸோ இதை நீ வீடியோ கால் பண்ணாமல் டேரக்ட் கால் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன மிஸ்டேக் அந்த டேரக்ட் காலில் வந்தாலுமே சரி, அது ஏகப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ்க்கு ட்ரிகர் பண்ணும். அதுவுமே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட சண்டையை உருவாக்கும். எது கால் வெயிட்டிங்கில் போதும், இது போதும், அது ஏன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. டென்ஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே நடக்கிற ஒரு ஸ்டெப்புமே வந்து தப்பாக தான் தெரியும், நெகட்டிவாக திங்க் பண்ண தோணும். ஸோ வீடியோ கால் இஸ் வெரி மஸ்ட் இன் லாங் டிஸ்டன்ஸ்ஷிப்ஸ். அதை வந்து நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு தான். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 தவறுகளை நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பண்ணாமல் இருந்தீங்கனாலே உங்கள் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே போகும்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். பட்டா